Class 12 Mathematics Integral Subject Chapter 7 ஒரு important sum. Integral of x power half by 1 plus x power 3 by 4 dx. இதில் நம்ம முதல்ல இந்த கொடுத்துருக்க சம் வந்து I equal to அப்படின்னு எடுத்துக்கிறோம். I equal to integral of x power half by 1 plus x power 3 by 4 dx. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த x power இது அதாவது t ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/4 கீழே இருக்கிற அந்த டேம் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் t அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எடுத்துட்டு இதில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி மேலே இருக்கிற வேல்யூ வர மாதிரி கொண்டு வரணும். t ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/4 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt ஈக்குவல் டு எப்போ நம்ம பண்ணுற மாதிரி எக்ஸ் பவர் என்னென்னா என்ன n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1 போடுவோம் இல்லையா, அதான் 3/4 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/4 - 1 இன்ட்டு dx, மறக்காமல் dx போட்டுறணும். dt ஈக்குவல் டு 3/4 x பவர் -1/4 dxன்னு வந்திருக்குது. இது வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், எக்ஸ் பவர் ஹாஃப் டிஎக்ஸ் தான் இருக்குது. ஸோ டிஎக்ஸ் மட்டும் நம்மளுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டிஎக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற அந்த 3/4 x பவர் -1/4 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அப்படி போச்சுன்னா 3/4ங்கிறது தலைகீழாக மாறி 4/3ன்னு மாறிடும். எக்ஸ் பவர் -1/4ங்கிறது ஈக்குவல் இந்த வரும்போது எக்ஸ் பவர் +1/4 dt ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஏற்கனவே இதில் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் பவர் 3/4 அப்படிங்கிற இடத்துல என்ன போட போகிறோம் அப்படின்னா t அப்படின்னு போட போகிறோம். மீதி இருக்கிறத எழுதிட்டே வருவோம். அப்படியே அடுத்தடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் ஹாஃப் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த dxக்கு பதுவாக நம்மளுக்கு என்ன இருக்குது 4/3 எக்ஸ் பவர் 1/4 dt, அதை போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுக்கு dx பதுவாக அந்த dxங்கிற இருக்கிறது பதுவாக 4/3 எக்ஸ் பவர் ஹாஃப் 1/4 dt அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா 4/3ங்கிறது வந்து காமனாக வெளியே எடுத்துகிட்டு எக்ஸ் பவர் 1/2 இதுவும் எக்ஸ் பவர் 1/4னால ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் கீழே வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 4 + 2/8 4 2s are 8 எக்ஸ் பவர் 4 + 2/8 இன்டூ dt பை 1 + t அப்படியே போட்டே வரும். இது நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன 6/8ன்னு வருது. கேன்சல் பண்ணால் 3/4ன்னு வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு இது என்ன வருது, நம்மளுக்கு எக்ஸ் பவர் 3/4னா என்னது, நம்ம இப்போ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் டீன்னு, அதனால் t அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். t 4/3 இன்டகரல் ஆஃப் t dt பை 1 + t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் இதை நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளால் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டகரல் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறோம்னா t கூட வந்து +1 - 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1 ஆட் பண்ணுறோம், 1 மைனஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா பாருங்கள் 1 + t பை 1 + t அப்படின்னு கீழே இதை தனியாக பிரித்து எழுதிட்டு -1/1 + t அப்படின்னு தனியாக பிரித்து எழுதணும். அதாவது மேலே இருக்கிற இந்த டேமை வந்து இது தனியாக இது ரெண்டு பேரும் சேர்ந்து பை இதுக்கும் -1/, இது அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். எழுதிட்டோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், வெறும் dt மட்டும் இங்கே கிடைக்கும். இதோட ஃபார்முலா 1/1 + t dtயோட ஃபார்முலா என்னென்னா log ஆஃப் மாலஸ் ஆஃப் 1 + t இன்டூ c. அதுக்கப்புறம் இந்த dtயை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் இன்டகரல் பண்ணணும். இன்டகரல் பண்ணால் நம்மளுக்கு என்னது t. இப்போ 4/3 t மைனஸ் லாக் ஆஃப் 1 + t + c. இந்த டீக்கு தான் நம்மளுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம் எக்ஸ் பவர் 3/4, அதனால் அதை அப்படியே கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. 4/3 எக்ஸ் பவர் 3/4 மைனஸ் லாக் ஆஃப் 1 + எக்ஸ் பவர் 3/4. இந்த 4/3ங்கிறது வந்து ரெண்டுக்கும் காமன், இது ரெண்டுக்கும் காமன். தேங்க்யூ.